என்ன மம்மி 100 மார்க் வாங்கியிருக்க, சத்தத்தையே காணோம். 100 மார்க்கா? நீ வாங்கின 100 மார்க்க நீயே பாரு. யாய், இந்த குவாலி முட்டைக்கு தான் இம்புட்டு பில்டப் கொடுத்தியா? நான் கோவமா இல்லாதனால தப்பிச்சா. வாய்ப்பே இல்ல, நான் 100 மார்க் தான் வாங்கினேன். சுக்கிமா, சுக்கி ராஜாத்தி, நீ 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காமா. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், ரொம்ப எருமையா இருக்கு, சாரி பெருமையா இருக்கு. நான் 100 மார்க் தானே வாங்கினேன், எப்படி முட்டை மார்க்கா மாறுச்சு? ஏய், அந்த பேப்பரை கொண்டா. எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சு என்னாச்சு? இந்த முட்டை மார்க் வாங்கின பேப்பருக்கு பின்னாடி என்னமோ எழுதி இருக்கு. அம்மா வள்ளிகண்ணே, அதுல என்னமா எழுதி இருக்கு? இந்த அரண்மனையை விட்டு நாம வெளிய போகணும்னா இந்த அரண்மனைக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற ஒய்சா போர்டை கண்டுபிடிக்கணுமா? வாட்? ஒய்சா போர்டா? இவ்வளவு பெரிய அரண்மனையில அந்த ஒய்சா போர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? எலை குத்தீஸ்வரா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த ஒய்சா போர்டா இந்த அரண்மனைக்குள்ள எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? இவ்வளோ பெரிய அரண்மனையையும் இவ்வளோ பெரிய கண்ணாடி போற ஊரையும் உருவாக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி எப்படிடா நடிக்கிறா? பாட்டி, சின்ன பையன் அசால்ட்டா விடுறிய. ஒரு நாள் அவன் பெரிய ஆப்பா வைக்க போறான் பாருங்க. எடே குத்தீஸ்வரா, நல்லா கேட்டுக்க. நீ எங்க போனாலும் என் கண்ணு ஓ மேலதான் இருக்கும். சரி சரி, சீக்கிரம் கழட்டி கொடு. கழட்டி தரணுமா? என்னத்தடா கழட்டி தரணும்? ஏன்பா மொட்டை, நீ தானப்பா சொன்ன உன் கண்ணு என் மேல இருக்குன்னு. சீக்கிரமா கண்ணை கழட்டிட்டா நான் என் மேல மாட்டிக்கிறேன். எலை குத்தீஸ்வரா, ஒண்ணே பாய் மொட்டை. ஹலோ, எல்லாரும் கவுந்து கடந்து சிரிச்சது போதும். எல்லாரும் தனித்தனியா போய் அந்த ஒய்ஜா போர்டை கண்டுபிடிங்க. ஏய் வாட்டி, நாமளும் போய் அந்த ஒய்ஜா போர்டை தேடுவோம். ஓகேடி வள்ளி, கம் ஆன், லெட்ஸ் கோ. எதுக்கும் இந்த பேப்பரை தூக்கிட்டு போயிருவோம். பிரவுனி கேக், வாசமுள்ள சாக்லேட், கட்டெருமை கடிச்சுன்னு சொன்னாங்க. எலை மாறா, இங்க பாருல, கேக்குக்குள்ள பல்ல விளக்குற பிரஷ மாட்டி விட்டுருக்காவ. கேக்குல மெழுகு வர்த்தி வைப்பாவ, பல்ல விளக்குற பிரஷமா வைப்பாவ. எலை நீங்களா? எலை மாறா, நீ என்னோட கண்ணாடி படத்துக்கு வந்தா? உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். சரி, வந்தது வந்துட்டியே. இங்க ஏதோ ஒய்சா போர்டு இருக்குதா, சீக்கிரமா போய் தேடி கண்டுபிடிங்க. சரி சரி. எலை மாறா, இந்த பிரஷ என்னலாம் செய்யறது? அத தூக்கி போடுங்க தாத்தா. மன்னிச்சுக்கல மாறா, நீதான் தூக்கி போட சொன்னா. எட்டி வள்ளி, அந்த பேப்பர்ல வேற என்ன டீ போட்டிருந்துச்சு? அதுவா, இந்த இடத்துல நிறைய பேய் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. எட்டி 10 எங்க புடி பாப்போம். என்னங்க வாடாதீங்க, நில்லுங்க. வாடாதீங்க, நில்லுங்க. இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்குதே. அரண்மனைக்குள்ள கண்ணாடியா? இந்த அரண்மனைக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ? என்ன இது, யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், நான் தான் அலெக்ஸ் பேசுறேன்.
அலெக்ஸ், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? சார், நான் உங்களை பார்த்துட்டேன். அலெக்ஸ், ஓ மை காட், அலெக்ஸ் எப்படி இம்புட்டு லெவலையும் தாண்டி வந்தா? மீதி இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் எங்க? ஐ அம் வெரி சாரி சார், எல்லாரும் கண்ணாடிபுரத்தோட என்ட்ரி பாயிண்ட்லயே மாயமா மறைஞ்சிட்டாங்க. நான் மட்டும்தான் அடுத்த ரவுண்ட்ஸ் வரைக்கும் சர்வைவ் ஆயிருக்கேன். இட்ஸ் ஓகே அலெக்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸா நம்ம 2 பேரும் இருக்கோம். நம்ம 2 ஹை ரேங்க்டு ஆபீசர்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த கண்ணாடிபுரத்தோட மிஸ்டரியை சால்வ் பண்ணுவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. எஸ் சார். Come on Alex, move forward. Okay sir. Go. மகனே. ஐயா மகனே. அப்பா. ஐயா மகனே, அது நீதானா? அப்பா, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? ஆமாயா, பல வருஷமா வெளியே போக வழி கிடைக்காம இந்த அரண்மனைக்குள்ளதாயா கிடக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் மவனை பார்த்தது இப்பதான் பார்க்க. அப்பா போலாம் யானை வண்டி பலாம். யாய், அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாண்டது போதும். ராத்திரி ஆயிட்டு, இந்நேரத்துல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கீல, சீக்கிரம் போய் தூங்குங்க. அடியே, என் மவன் என்ன மாதிரியே ஒரு போலீஸா வருவான் பாரு. ஆமாப்பா, நான் போலீஸா தான் ஆப்பேன். குட்டி போலீஸார், அப்புறம் அப்பா போயிட்டு வரட்டுமா? என்னங்க, நீங்க அந்த கண்ணாடிபுரத்துக்கு போய் தான் ஆகணுமாங்க? என்ன சொல்றாளதா, நம்ம பையன் கடைசி வரைக்கும் இந்த ஓலை குடிசையில தான் வாழணும்னு நினைக்கிறியா? நம்ம பையன் ராஜா மாதிரி வாழ வேண்டியவன். அந்த கண்ணாடிபுரத்துல இருக்க தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு சொந்தமானது. அந்த புதையல்களை எடுத்துட்டு உடனே வாரேன். ஒருவேளை நான் திரும்ப வரலனா, பெருசானதோ நம்ம மகனை அந்த கண்ணாடிபுரத்துக்கு போக சொல்லு. அந்த கண்ணாடிபுரத்தோட சொத்துக்கள் நம்ம குடும்பத்தோடதுதான். நான் வாரேன். மவனே, ஒன்னு நான் 20 வருஷம் கழிச்சு சந்திப்பண்ணு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பா. அம்மா மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. எடே மவனே, உங்க அம்மா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கவப்பா, நல்லா இருக்கவ. ஒரு பாட்டு பாடுடே. பாட்டு தானே, பாடிட்டா போச்சு. மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்க மரத்துல ஏறிச்சான், கட்டெரும்பு கடிச்சிச்சான், காலுன்னு கட்டிச்சான். எவ்வளவு எமோஷனலான சீனுக்கு காமெடி பாட்டாலே பாடிட்டு போறா. ஐயா, அப்பா மொட்டை, உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது ஐயா. நானும் என் மவனை கோவத்துல விரட்டி விட்டுட்டேன். பிறகு 15 வருஷம் கழிச்சுதாயா சந்திச்சேன். பல வருஷம் கழிச்சு பிள்ளைகளை சந்திக்கிற வழி எனக்கு நல்லா புரியுது. சார் 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 சார், நீங்க சொன்ன இந்த ஓய்ஜா போர்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட் அலெக்ஸ், நீ ஒரு சீனியர் ஆபீசருங்கறத நிரூபிச்சிட்டா. ஓய்ஜா போர்டை எடுத்துட்டு போய் ஹால்ல அசெம்பிள் ஆகு, நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். ஓகே சார். மவனே, செத்து நில்லையா. என்ன டாடி? எடே மவனே, 20 வருஷமா நான் இந்த அரண்மனைக்குள்ள தாண்டா இருக்கேன். ஆனா அந்த ஓய்ஜா போர்டை நான் பார்த்ததே இல்ல. அட விடுங்க டாடி. ஆனா அலெக்ஸ் இருக்கான்ல, அவன் நம்ம போலீஸ் டீம்லயே ஒரு திறமையான ஆளு. எடே மவனே, நாம அந்த ஒயிட் போர்ட்ல விளையாடுறது எனக்கு என்னமோ சரியா படல. டாடி, இப்படி சந்தேகப்பட்டு தான் 20 வருஷமா இந்த அரண்மனைக்குள்ளேயே அடைச்சு கிடக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கங்க, அந்த முட்டை மார்க் வாங்கின பேப்பர்ல நல்ல தெளிவா போட்டிருந்துச்சு. இந்த அரண்மனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ஒய்ஜா போர்டை கண்டுபிடிச்சு அந்த ஒய்ஜா போர்ட்ல விளையாடுறதுதான். எடே மவனே, நீ 1000 சொல்லல, ஆனா எனக்கு அந்த ஒய்ஜா போர்ட்ல விளையாடுறதுல உடன்பாடே இல்லையா. இங்க பாருங்க டாடி, 20 வருஷம் கழிச்சு உங்க புள்ள வந்திருக்க. ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, மனச போட்டு ரொம்ப குழப்பிட்டாதீங்க ஐயா. என் பேத்தி வாங்கின முட்டை மார்க்க நல்ல தெளிவா போட்டிருந்துச்சு. இந்த அரண்மனையில இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஒயிட் போர்டை கண்டுபிடிச்சு விளையாடுறதுதான் தீர்வு.
எதை பத்தி யோசிக்காம தைரியமா வாங்க. எட்டி சுக்கி ஓய்ஜா போர்ட கண்டுபிடிச்சிட்டாவலாம், வா போலாம். கமான் வள்ளி, லெட்ஸ் கோ. என்னாச்சு என்னாச்சு, ஏன் நின்னுட்டிய? பாருங்க ஆத்தாடி, எம்பிட்டு பேய்களா? எங்க பேய்களா? எதுக்கு ஹெல்மெட் மாட்டிருக்கு? பயப்படாதீங்க பயப்படாதீங்க, இந்த பேய்கள்லாம் விசித்திரமானது. அதுங்க பயமுறுத்தும் போது நாம பயந்துட்டோம்னா நம்மள எச்சா பயமுறுத்தும். ஆனா திரும்ப நாம அந்த பேய்களை பயமுறுத்தணும்னா அந்த பேய நம்மள பார்த்து ஓடிரும். அதனால பயப்படாம அந்த பேய்களை கண்டுக்காம நேரா நடங்க. ஏப்பா, நீங்க சொல்றது சரி, ஆனா அந்த பேய்கள்லாம் எதுக்கு ஹெல்மெட் மாட்டிருக்குது? வேற எதுக்கு, பயத்துலதான். பயமா? ஆமால, நம்மள யாரையோ பார்த்து இந்த பேய் பயப்படுது, அதான் பயத்துல ஹெல்மெட் மாட்டிருக்குது. சரி நீ வா வா, நாம ஒய்ஜா போர்ட்ல விளையாடுவோம். சரிப்பா, வாங்க போலாம். என்னங்க, எங்கங்க இருக்கீங்க? என்னங்க? ஓஹோ, இதுதான் ஓய்ஜா போர்டா? இதுல என்ன எழுதி இருக்கு? இந்த ஓய்ஜா போர்டை அரண்மனையில் இருக்கும் அனைவரும் ஒன்றாக சேர்த்து விளையாட வேண்டும். அதான் நாம எல்லாரும் வந்துட்டோம்ல, சீக்கிரம் விளையாட்ட ஆரம்பிங்க. என்னங்க வாடாதீங்க, நில்லுங்க. எட்டி 10 என்ன புடி பாப்போம். வாடாதீங்க, நில்லுங்க. ஏய், யாராச்சும் போய் அந்த டாம் அண்ட் ஜெர்ரியை கூட்டு வாங்க. நாம இப்போ ஓய்ஜா போர்டை விளையாடியே ஆகணும்.